Hi guys. Hi guys. Welcome to SCC Vlogs. இன்னைக்கு நம்ம எங்கே போகணுன்னா ஃபானஸ் பார்க். இங்கிலீஷ் தெரிஞ்சவன் இது கரெக்டானு சொல்லுங்கள். ஏன்னா FAUன்னு வந்துச்சு, அதனால் ஃபானஸாக தான் இருக்கும். ஃபானஸ் பார்க் இது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு இப்போ தெரிஞ்சது, நாங்கள் போயிட்டு வந்தோம். மோஸ்ட்லி யாருக்குமே தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா கொஞ்சம் பேருக்கு தான், ஒரு 10% ஆளுங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எனிவேஸ், எங்கள் மூலியமாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ ஃபானஸ் பார்க் எங்கே இருக்குது? ஃபானஸ் பார்க் கரெக்டாக இந்த ஈசிஆர் சைடு கைஸ். இந்த ஈசிஆர் பீச் சைட் பீச் இருக்கு இல்லையா, பிவிஆர் ஹெரிட்டேஜ் இல்லை மாயாஜால் அவ்வளோ போவேன்னா அதுக்கு முன்னாடியே வந்துடும். அதுவும் இல்லைனா உங்களுக்கு நம்ம அது என்ன கூகுள்லேயே வந்து கூகுள் மேப் போய் சொல்லாதுல, அதுலேயே வந்துட்டு ஃபானஸ் பார்க்னு அடித்தா பக்காவாக இடம் காட்டுது. கரெக்டாக ஒரு லெஃப்ட் வரும் கைஸ், குட்டி தெவு மாதிரி இருக்கும். எங்களுக்கே இப்படி ஒரு இடம் இதுக்குள்ளே இருக்கா, தெவுக்குள்ளே இருக்கா அப்படின்னு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டோம். ஆனால் உள்ளே போன உடனே தெரிஞ்சது எங்களுக்கு. ஏன்னா அது ஒன் இயர் தான் ஆச்சான் ஸ்டார்ட் பண்ணி. இப்போ தான் பொறுமையாக வெளியே வருது. அது என்னென்னா ஒரு பேர்ட்ஸ் வேர்ல்டு மாதிரி அதுலேயே ஒரு போர்டில் போட்டிருந்தான். நான் வேணா அது காட்டுறேன். வெல்கம் டு பேர்ட்ஸ் வேர்ல்டு அப்படின்னு போட்டிருந்தான். உண்மையிலேயே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே நான் அந்த நரேட்டிவ் மாதிரியே சொல்கிறேன். அதுக்கேற்றபடி வீடியோ நீங்கள் பாருங்கள். பார்க்கிங் எல்லாம் எதுவும் இல்லை. வெளியே நீங்கள் பைக்காக இருந்தாலும் காராக இருந்தாலும் நிப்பாட்டிக்கலாம். பீச் வந்துருப்பீங்க இல்லையா, அங்கே எப்படி வெளியே பைக்லாம் நார்மலாக நம்ம பார்க் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். நிறைய மரங்கள் இருக்குது, அதுக்கு எங்கேயாவது நீங்கள் பார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே உள்ளே போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு பெர் ஹெட் வந்து 300 rupees. அது டக்குன்னு கேட்கும்போது ரொம்ப அதிகமாக தான் இருக்குல்ல. ஆமாம், ஆனால் வந்து பக்கா செம்ம வர்த்து. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கவுண்டர் ஸ்டார்டிங்லேயே கவுண்டர் இருக்கும். ஒருத்தர் மீஸெல்லாம் பிரிச்சுட்டு செம்மையாக ஒருத்தர் இருப்பார். ஆமாம், அவர் நல்லா வெல்கம் பண்ணுவார். அவர்கிட்ட நம்ம டிக்கெட் வாங்கிக்கணும். ஒரு ஆளுக்கு 300. அது லெஃப்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கேட்டோட உலகம். அதை பற்றி சொல்லி ஆகணும். பேசலாமா? ஓகே. அதான் கேட்ஸ் வந்து உண்மையிலே கேட் லவர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. முக்கியமாக கேர்ள்ஸ் அதிகமாக இருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. பாய்ஸில் கேட் லவர்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு பக்கா ட்ரீட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். எல்லாமே பர்ஷியன்ஸ். எல்லாமே பர்ஷியன்ஸ் கைஸ். பர்ஷியன் குட்டிலேருந்து பெரிய பூனைங்க வைக்கும். மாஸ்டர் படத்தில் ஜேடி வச்சுருப்பார் இல்லையா கையில், அந்த ஆரஞ்சு கலர், அந்த கேட்டும் இருக்குது. அதே மாதிரி மிச்ச பர்ஷியன் கேட்ஸும் இருக்குது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எதுவுமே பண்ணாது, பயப்படாதீங்க. போனாலும் உங்களை கேர்ள்ஸ்லாம் நினைப்பீங்க இது கீவமோ இல்லை ஏதாச்சும் பண்ணுமோ அப்படின்ட்டு. எதுவுமே பண்ணாது. பர்ஷியனோட ப்ரீடே அப்படி தான். எப்படின்னா நம்ம தூக்கும் போது எதுவுமே பண்ணாது, அவ்வளோ க்யூட்டாக அப்படி உட்காந்துருக்கும். அதெல்லாம் வீடியோவில் பார்ப்பீங்க கண்டிப்பாக, அதை போடுவோம். இன்னொன்று, உங்களுக்கு ரீல் எல்லாம் எடுக்க ரொம்ப பிடிக்கும்ல, ரீல் ஃபோட்டோஸ், அதுக்கெல்லாம் செம்மையாக போஸ்ட் கொடுப்பாப்ல கேட்ஸு. அதுவே உங்களுக்கு செம்ம டைம் பாஸ் ஆகும். நாங்கள் சொல்ல ஒவ்வொன்றும் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. அதுவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஒருத்தன் இருப்பான். அவனுக்கு எப்போ பாரு சாப்பாடு தான் முக்கியம். நீங்கள் யாவன் வந்தான்னு கூட அவன் கண்டுக்க மாட்டான். ஆனால் நீங்கள் வந்து அந்த 20 rupeesன்னு சொன்னல, இது ஆக்சுவலாக கேமராக்கு இல்லைடா, இது மற்ற ஸ்நாக்ஸுக்கு தான் 20 rupees. அப்படியா? சாரி கைஸ், ஆக்சுவலாக எல்லா இடத்துலையும் வந்து ஸ்நாக்ஸுக்கு, அந்த ஹைட்டான பயலுக்கு ஸ்நாக்ஸுக்கு தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஓகேவா? அந்த ஹைட் யாருன்னா ஆஸ்ட்ரிச் கைஸ். அது வந்து அவ்வளோ ஹைட்டாக இருக்கும். அது மட்டுமே யூனிக்காக இருக்கும். மிச்சதெல்லாம் குட்டி கோழிங்க இருக்கும். அந்த கோழிங்க பார்த்தாலே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அதே வீடியோ எடுத்தல, அது அந்த குட்டி கோழிங்க அவ்வளோ புசுன்னு இருக்கும். நல்லா அதை நீங்கள் பார்த்தாலே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். மிச்சப்படி உள்ளே போட்டுறாதீங்க, கையும் சேர்த்து அவன் கேர்ஃபுல்லாகவே இருங்க. அவன் ஏன்னா ஃபுல்லாக சாப்பாடுலேயே தான் கண்டிருக்கும். உங்கள் மேலே கண்ணெல்லாம் இருக்காது. ஸோ கைஸ், காக்கா வந்து நடுவில் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. என்ன சொல்லிட்டு இருந்தோம்? அதான் அப்பமா அந்த ஆஸ்ட்ரிச் அப்பமா. ஏய் ரஃபி, நம்ம ரொம்ப பேசுகிறோம். ஆமாம், சாரி கைஸ், மன்னிச்சுக்கங்க. நம்ம ஆக்சுவலாக அது எங்களோட பழக்கம். நாங்கள் வந்து கேமரான்னு இல்லை பொதுவாக நாங்கள் கொஞ்சம் சைலண்ட் தான். ஆனால் கேமரான்னு வந்துட்டு என்னன்னு தெரியல, ரொம்ப ஃப்ரீயாகவே பேசி பழகிடுச்சா, உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஈவனிங்க ஃபேஸே காட்டிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நினைப்பீங்க. நிறைய பேர் தூங்கிடுவானுங்க அப்படியே. ஸோ வந்து இனிமே கம்மி. ஓகேவா? உங்களுக்கு கோழி அவ்வளோதான். ஆஸ்ட்ரிச்சை பார்த்தோம். ஆஸ்ட்ரிச் முட்டை. ஸோ கைஸ், நாங்கள் வந்து அதுக்கப்புறம் ஆடு ஆனால் டிஃப்ரெண்ட்டான ப்ரீடு போல, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. எதுக்கும் அதே ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க, ஏன்னா அதை யாரும் கண்டுக்கல. அதுக்கப்புறம் தான் செம்ம என்னன்னா, நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு கேஜ் மாதிரி, அதுதானே ஒரு ரூம் மாதிரி, நீங்கள் டிக்கெட்டு கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கையில் ஒரு ஃபுட்டை தந்துடுவான். அந்த ஃபுட்டை வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு வேணால் கையில் வச்சுக்கலாம், இல்லைனா பிளேட்டில் வச்சுக்கலாம். கையில் வச்சுக்கிறது நல்லது மோஸ்ட்லி. அது எதுக்கு அப்படின்னா பேர்ட்ஸ் செம்மையாக இருக்கும். நாங்கள் ரொம்ப பேச விரும்பல, நீங்கள் அங்கே வச்சாலே நிறைய பேர்ட்ஸு
அப்படியே வந்துட்டே இருக்கும். நாங்கள் இங்கே என்னன்னா ஒவ்வொரு பேர்ட்ஸ் வர வர எங்களுக்கு அது மைண்டில் டப் ஸ்மாஷ் ஓடிட்டு இருக்கு. அவன் என்ன பேசுகிறான், இவன் என்ன பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுவே நல்லா இருக்கு, டைம் பாஸ் ஆகுது. கரெக்ட். அதே மாதிரி வந்துட்டு அது ஒரு டைமுக்கு அப்புறம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்ரும்ல, சாப்பிட்றதுக்கு அப்புறம் அதுக்கு என்ன சாப்பிடணும்னு தெரியாமல் உங்கள் கையெல்லாம் கடிச்சிட்டு இருக்கும். கை முக்கியமாக மோதிரம், வாட்சு அதெல்லாம் கடிச்சிட்டு இருக்கும். அதுவே நீங்கள் வந்து வீடியோவில் பார்ப்பீங்க. ஓகேவா? அதை தாண்டி சொல்லணும்னா இந்த சொகசு பறவைகள் மேலே நிறைய பேர் இருப்பானுங்க, அவனுக்கு கீழே வரமாட்டானுங்க. அவனுங்க கீழே நீங்களும் போகாதீங்க. ஆமாம். போனீங்கன்னா என்னன்னா என்ன சொல்றது, ஆய் போயிடுச்சு. சிம்பிளாக சொல்லணும்னா நான் பிளாக் ஷர்ட் வேற போட்டு போனேன்னா அது சால்ட்டாக அந்த சொகுசு பறவை மேலே இருந்துச்சா, நானும் கீழே இருந்து இந்த பறவைக்கெல்லாம் ஊட்டிட்டு இருந்தேன்னா அவன் என்னென்னமோ விழுது அப்படி மேலே பார்த்தா அப்படியே ஆய் போயிட்டானுங்க லூசு பசங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு guys. என்னன்னா பக்ஷிராஜன் 2.0 எப்படி ஃபீல் பண்ணுவாரு பக்ஷிராஜன் ஃபுல்லாக பறவைங்க இருக்கும் சுற்றி இப்போ சுற்றி. எனக்கு நான் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணேன், பர்சனலாக ஃபீல் பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக அதே மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆமாம். ஸோ ஆக்சுவலாக ஏதாவது நீங்கள் ஏதாவது ரொம்ப சேடான டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை ஏதாச்சும் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இங்கே வாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிடும். டிப்ரெஷன் ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க யாராவது, இப்போ இருக்காங்க, சுற்றி இருக்காங்க, ஆளுங்க இருக்காங்க, டிப்ரெஷன் பண்ணவே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எதுவும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக நாங்கள் இந்த இடத்த உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஆமாம். இல்லை அதுக்கப்புறம் வந்து பேர்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து அப்படியே வெளியே வந்தப்போ இன்னொரு குட்டி ரூம். ஓகேவா? அதுக்குள்ளே எல்லாம் குட்டியோன்னு இருக்கானுங்க. என்ன எதுன்னே தெரியாது, ஆனால் எல்லாம் குட்டியோன்னு இருக்கானுங்க. இவனுங்களா விட்டு அவனுங்க செம்ம என்டர்டெயின்மெண்ட், செம்ம என்டர்டெயின்மெண்ட். அவனுங்கள சும்மா அது ரேட்டாடா நம்ம பார்த்துட்டு எல்லாமே ரேட்ஸ் தான். ஏதோ ரேட்ஸ், ஹாம்ஸ்டர்ஸ், அப்போ சில வகை ஜந்துக்கள். என்ன ஜந்துன்னெல்லாம் தெரியாது, நாங்கள் வேணா வீடியோவில் காட்டுறோம். அதில் சைடில் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கும், அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அது சைடில் ஒதுங்கி இருக்கணும். ஆமாம். ஏன்னா உங்களை என்டர்டெயின் பண்ணதுக்கு இவனுங்களே போதும். கைஸ் நாங்கள் உண்மையை சொல்கிறோம், விழுந்து சிரிச்சோம். அந்த ரேட்ஸோட ஃபேஸ்லாம் வந்து கண்டிப்பாக வீடியோவில் பார்ப்பீங்க. அவ்வளோ க்யூட்டு, அவ்வளோ சிரிப்பு வருது எங்களுக்கு. அதை சாப்பிட்றது, அது தூங்குற ஸ்டைலு, அது என்னொன்னும் பந்து ஒரு சில ரேட்லாம் குதிக்குதுங்க அப்படியே பயங்கர. ஆமாம், நான் அதெல்லாம் வீடியோவில் போட்டுறேன். ஸோ பெருசாக சொல்ல எதுவும் இல்லை, அது தாண்டி வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான். ஆனால் நீங்கள் வந்து பர்சனலாக சொன்னோன்னா நம்ம இந்த உலகத்தை விட்டு வேறு ஏதோ வேர்ல்டுக்குள்ளே கொஞ்சம் நேரம் போய் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். அது தாண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃபீல் எது சொல்லவா, நீங்கள் வெளியே வந்த உடனே உங்களுக்கு அழகான ஒரு சினாரியோ பீச் இருக்குது. கரெக்ட். அப்படியே போயிட்டு லவ்வோ ஃபேமிலியோ நம்ம போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு ஜாலியாக நீங்கள் வீட்டுக்கு போகலாம். ஆமாம். அந்த வாக்கிங் நல்லா இருக்கு, யாருமே இல்லை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. நீங்கள் அப்படியே ஜாலியாக லவர் கூட வந்தாலும் ஃபேமிலி கூட வந்தாலும் எல்லாம் ஜாலியாக பேசிட்டு அப்படியே ஐஸ்கிரீம் எல்லாம் அங்கங்கே இருக்குது, நீங்கள் அதை வாங்கிட்டு அப்படியே பீச் ஓரமாக பார்த்துட்டு ஒரு ஈவினிங் பக்கா சாட்டர்டே ஈவினிங்க்கு மஸ்ட். சாட்டர்டே ஈவினிங் பக்காவாக வாங்க கைஸ். ஆமாம், ஏன்னா அடுத்த நாள் சண்டேனால நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க. அடுத்த நாள் லீவ் இல்லை, அப்படியே ஆஃபீஸ் போகணும் மண்டே அதை நினைச்சு. ஆமாம், இங்கே சண்டே சாட்டர்டே வர முடியலன்னா சண்டே. ஆனால் வீக்கெண்டுக்கு பக்காவான இடம், பீச் இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி அந்த நம்ம ஆஸ்ட்ரிச் பயணம் இருக்கான். ஆமாம், பக்காவாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அவ்வளோதான், கொடுக்குற பைசாக்கு செம்ம வர்த்து, பக்கா வர்த்து, மைனஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே பாசிட்டிவிட்டிஸ். அவ்வளோதான். இத்தனைக்கும் உங்களுக்கு தெரியும்ல, நாங்கள் என்னவா இருந்தாலும் தொடர்ந்து சொல்லிடுவோம். ஸோ இந்த இடத்துக்கு மைனஸ்னு எதுவும் இல்லை, செம்ம இடம். வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. மோர் வீடியோஸ் வந்துட்டு இருக்கு, இதுலேயும் நாங்கள் கொஞ்சம் அதிகமாக பேசியிருப்போம், மன்னிச்சுக்கோங்க. நாங்கள் எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் சொன்னோம். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு தான் நாங்கள் ஆசைப்படுவோம். நீங்கள் போங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம். ஸோ டில் தென் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் ரெஷிபாய் நாங்களே அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். அது ஒரு 50 பேர் பாக்குறானுங்க. நீங்க எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அந்த 50 பேர்ல இருந்து 60 பேருக்கு போகும்ல, இன்னும் கொஞ்சம் பேர் பாப்பானுங்களா. கண்டிப்பா. அதே மாதிரி உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ குரூப்புக்கோ அட்லீஸ்ட் ஸ்டேட்டஸ்லயாச்சும் ஷேர் பண்ணுங்கடா. 1 செகண்ட் இல்ல 2 செகண்ட் 5 செகண்ட் டைம் இருக்குமா, கண்டிப்பா இருக்கும். அதை வச்சு அப்படியே ஷேர் பண்ணிடுங்க, அது நல்லா இருக்கும். சும்மா ஷேர் பண்ணி விட்டாலே அது மூலியமா யாராச்சும் பார்க்கும்போது எங்களுக்கு செம்ம சப்போர்ட். ஆமா. ஸோ இன்னும் நிறைய vlog வந்துட்டு இருக்கு. டில் தென் சைனிங் அவுட். ரஃபி பாய்.